கொடுக்குறார். எப்படி உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகுவது எப்படி? இனி ஃபுல் டே சிந்தி. உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவது எப்படி? எந்தெந்த முரளிலே பாபா என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு 5-6 பாயிண்ட் தேடி எழுதுங்க. டைரக்ஷன் கொடுக்குறார். ஏன்னா பாபா வள்ளல் அல்லவா, அதனால ஒரு டைரக்ஷன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையுமே கேட்க கூடாது. தானாகவே பாபா எல்லாமே கொடுப்பார், கொடுக்கணும். அங்கதான் அன்பு இருக்கு இல்லையா? ஆகையால பாபா கேட்பதை விட இறப்பதே மேல். எந்த பொருளையும் வேண்டக்கூடாது. சக்தி கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, கிருபை காட்டுங்க. இது போல நிறைய குழந்தைகள் பாபா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறார். என்ன நம்ம நல்ல பாபாவுடைய கிருபை என்ன காட்டுறது? கிருபை காட்டினதுனால்தான் என்ன இருக்கிறோம்? ஞானத்துல இருக்கிறோம் இல்லையா? ஆசீர்வாதம் என்ன கேட்கறது? நமக்குள்ள நல்ல குணங்கள் இருந்தா ஆசீர்வாதம் தானாகவே வந்துடும். சக்தி கொடுன்னு கேட்குறேன், நினைச்சா சக்தி கிடைக்கும் இல்லையா? நல்ல குணங்கள் கடைப்பிடிச்ச ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம ஞானி ஆத்மாவாக இருக்கிறோம்னால அது அவருடைய கிருபை. மேலும் சக்தி நம்ம கேட்க வேண்டாம், யோகா பண்ணாங்க, தானாகவே சக்தி கிடைச்சிடும். பக்தி மார்க்கத்துல வேண்டி வேண்டிகிட்டே என்ன ஆயிருக்கு? சம்ஸ்காரம் ஆயிருக்கு. பக்தி மார்க்கத்தினுடைய சம்ஸ்காரம் வேண்டுவது. இது வேணும், அது வேணும், இறைவா எனக்கு இதை கொடு, அதை கொடுன்னு சொல்லி வேண்டுறது சம்ஸ்காரம். ஞான மார்க்கத்துல வேண்டக்கூடாது. எது இருக்கோ எது இல்லையோ வேண்டக்கூடாது. எது இருக்கோ, சில நேரத்துல சொல்லுவாங்க இறைவன் கொடுக்கலன்னா அதுலதான் என்ன இருக்கு? உன்னுடைய பாதுகாப்பு இருக்கு, உனக்கு நன்மை இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க இல்லையா? எதுவும் வேண்டக்கூடாது. போதும். அரைக்கல்பம் வேண்டி 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 நினைச்சதெல்லாம் விரும்பினதெல்லாம் அடைஞ்சு 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 போதும் அந்த லைஃப். இப்போ ஒரு பாபா கிடைச்சாச்சு, டைரக்ஷன் படி நடக்கணும் இல்லையா? வேற எந்த எண்ணமும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நினைக்க கூடாது.